தாய் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை பெற்று வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பி சாப்பாடு கொடுத்து யூனிஃபார்ம் கொடுத்து அப்புறம் படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பி காலேஜில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு வேலைக்கு அனுப்பி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுடைய குழந்தைகளை அதுதான் தாய். அதுதான் நம்முடைய முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார். இங்க வந்து பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டத்தின் மூலமாக சாப்பாடு கொடுக்குறாங்க. நம்ம ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செருப்பு கொடுக்குறாங்க. ஒரு வீட்டுல ஒரு தாய் என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாமே அவர் பண்றாரு. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே காலேஜ் போறதுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புக்காக தனியார் வேலை வாய்ப்புக்கு நிறைய திட்டங்களை ஒதுக்கீடு பண்ணி அது மூலமா தனியார் வேலை முகாம்கள் நடத்துகிறார்கள். அரசு வேலைக்கு போனா அதுக்குண்டான கோச்சிங் கொடுக்குறாங்க. அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவரி டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில வந்து பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்றதுக்கு தனியா வந்து ஒரு ட்ரைனிங் 4 முதல்வர் திட்டத்தின் மூலமா கொடுக்கப்படுகிறது. அரசு வேலைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அரசு வேலை வாய்ப்புகளை கொண்டு வருவதற்கான அந்த வேலை வாய்ப்புக்கு அந்த எக்ஸாம் நடத்துறாங்க, ரிசல்ட் பப்ளிஷ் பண்றாங்க, வேலைக்கு உங்களை எடுக்கிறாங்க. சோ இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இலவச திருமணம் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இலவச திருமணத்தை நடத்தி வைத்தார். பெண்களாக இருந்தீங்கன்னா திருமணம் முடிஞ்ச உடனே இலவச மகப்பேறு உதவி திட்டம், மகப்பேறு காலத்துல உதவி செய்யக்கூடிய மகப்பேறு உதவி திட்டம். சோ இப்படி வந்து ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு என்னென்ன செய்வாங்க எல்லாத்தையும் பார்த்து செய்யக்கூடிய நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தாய்மானவர் என்று அழைக்கப்படுவதற்கு 100% பொருத்தமானவர். இதுல எந்த விதமான மாற்றக்கிறது கிடையாது. இதை வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி சொன்னாதான் நான் கேட்பேன். இதுல வந்து கேள்வியிலையும் எந்த தப்பும் கிடையாது, விடைகளையும் எந்த தப்பும் கிடையாது. ஒரு கேள்வியிலேயோ விடையிலேயோ தப்பு இருந்தா மட்டும்தான் எக்ஸ்பர்ட் கமிட்டியில வைக்கணும். அது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கேள்வியிலையும் எந்த தப்பும் கிடையாது, விடையிலையும் எந்த தப்பும் கிடையாது. பிறகு எதுக்கு இதை வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டியில நாங்க வைக்கிறோம் அப்படி சொல்லி நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ இது வந்து எல்லாருமே கரெக்டான ஆன்சர் இருக்கிறாங்க. முதல்வருடைய ஸ்கீம் அதெல்லாம் 2வது. பட் அனைவரும் கரெக்டான ஆன்சர் இருக்கிறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும்.